கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற அத்தனை நண்பர்கள் வணக்கம். இது உங்கள் ஜேகே எம்ப்ளாய்மெண்ட் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்எஸ்சி ஜிடி 2024 எக்ஸாமோடைய லாஸ்ட்டு டேட்டும், அது மட்டும் இல்லாமல் ஆன்சர் கீ பற்றினா ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது நிறைய பேர் கமெண்ட்டில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கனால தான் நான் இந்த 2 கமெண்ட்லேயும் உள்ள ஆன்சரை நான் உங்களுக்கு இன்றைக்கி தெளிவாக சொல்கிறேன். ஸோ இது போக மேலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. முக்கியமாக சொல்லப்போனால் நம்மளுடைய கட் ஆஃப் எல்லோரும் கேட்டிங்க. ஸோ அது ஒரு 5 நாளோடைய நம்ம 5 நாள் உள்ள மாணவர்கள் சொன்ன அந்த கேண்டிடேட் சொன்ன கட் ஆஃபை வச்சு தான் உங்களுக்கு நான் அந்த ஸ்கோரை நான் கொடுத்துருக்கேன். அது ஃபைனல் கட் ஆஃப் கிடையாது. ஸோ நிறைய பேர் இவ்வளோ இருக்குமா அவ்வளோ இருக்குமா, சிலர் 100 மார்க்கே 100 மார்க் மேலே வரும், 160 மார்க் மேலே வரும்னு சொல்லி கட் ஆஃபை சொன்னீங்க. ஸோ கட் ஆஃப் அந்தளவுக்கு போக வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படியே போனாலும் குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 60லேருந்து ஸ்டார்ட் ஆகும், தவிர்த்து ரொம்ப அந்த 60 ஸ்டார்ட் ஆகும். ஆனால் உங்களுக்கு 100 மேலே 120 மேலே போக வாய்ப்பு கிடையாது தான் சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா வருஷத்துலையும் நீங்கள் ஒவ்வொரு வருஷத்தை எடுத்து பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா 52 இப்போ லாஸ்ட்டில் 52 இல்லை 45 இந்த சம்திங்கில் தான் மார்க் கட் ஆஃப் இருந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பாஸ் ஆகியிருக்காங்க. ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணாலே 60க்கு மேலே இருக்கிறவங்க தான் வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். ஸோ 20 கொஷின் எடுத்திருக்கீங்க, 25 கொஷின் எடுத்திருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் நாமினேஷன் மார்க் ஆட் பண்ணாத உண்டு. அதுவும் ஆட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இந்த வருஷம் உங்களுக்கு அது பார்டர் மார்க் கூட, அதாவது சேஃப் மார்க் கூட வராது. ஸோ நீங்கள் இந்த வருஷம் 2025 ஆகஸ்ட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது எஸ்எஸ்சி ஜிடிக்குன்னு. உங்களுக்கு அதுக்கு வீடியோ வேணா கேளுங்க, நான் தெளிவாக தரேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஏஜ் என்னென்னு சொல்லி எல்லோரும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் வீடியோ தரேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருந்தார், சார் நான் லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு இந்த வருஷம் அப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லை. லாஸ்ட் இயர் கொரோனாவுக்குனால அவங்க ரியலாக நிறைய அந்த வயசு கொடுத்துருந்தாங்க. ஸோ 28 அந்த ரேஞ்ச் வரைக்கும் உள்ளவங்களும் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் 26 25 ஸ்டாப் ஆகிட்டு. ஸோ ஓபிசி சொல்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நான் உங்களுக்கு வயசு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், கட்டாயம் நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ எஸ்எஸ்சி ஜிடியோட எக்ஸாமோடைய லாஸ்ட் டேட் ஆன்சர் கீ பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ்னு சொல்லி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நமக்கு லாஸ்ட்டாக நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இதில் நீங்கள் நம்ம டிஸ்பிளே உங்களுக்கு நல்லா தெரியுறத பாருங்கள். அதில் 2023 அப்ளைக்காக அந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2024 12ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினத்திலே மேக்ஸிமம் எக்ஸாம் க்ளோஸ் ஆகிட்டு. ஸோ இதுக்கு எதுக்கு 11/12 கொடுத்துருக்காங்கன்னா, மேக்ஸிமம் இந்த 11/12க்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிடுவாங்க 11/12க்குள்ளே. ஸோ அதுக்கு மேலே டைம் போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ 7ஆம் தேதி நேற்றோட எக்ஸாம் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு சொல்லி தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ அது போக நான் உங்களுக்கு தெரிஞ்சதான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். 11/12க்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் கீ வச்சிருக்கு. எவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எவ்வளோ டேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்த்தோம்னா, எவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் கீ விட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபிசிக்கலான கட் ஆஃப் எப்போ வரும்னா, கரெக்டாக இந்த மார்ச் எண்டு இல்லை மார்ச் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏப்ரலில் கூட உங்களுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏப்ரலில் வந்துடும் நம்மளுக்கு இந்த ஃபிசிக்கலுக்கான நோட்டீஸ் கட் ஆஃப் வந்துடும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபிசிக்கலுக்கான நோட்டீஸ்க்கான நிறைய ஹிந்தி சேனலில் போட்டிருக்காங்கன்னு. ஸோ அதை நான் உங்களுக்கு தனியாக தரேன். ஏன்னா அதில் ஒரு டேட் கொடுத்துருந்துச்சு. அந்த டேட் உண்மையாக பொய்யான்னு தெரில. ஆனால் அதில் ஃபிசிக்கல் இந்த டேட்டில் நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஹிந்தி சேனலில் வந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் கூட உங்களை நான் தரேன். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏப்ரல் நீங்கள் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகிற டேட் ஆன்சர் கீழே நீங்கள் நல்லா பாருங்கள். ஆன்சர் கீழே ஒரு வேளை 60 மார்க்குக்கு மேலே வந்துட்டுனா நீங்கள் தயவுசெய்து நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுபோக 60 இல்லை, நீங்கள் 60க்கு மேலே ஒரு 58 வந்தால் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த வருஷம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு கட் ஆஃப் வீடியோ நான் தனியாக தரேன். ஏன்னா நேற்று தான் எக்ஸாம் முடிஞ்சு நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கட் ஆஃப்க்கான அனலைஸு. இன்னும் ஒரு இன்னும் ஆன்சருக்கு ரிலீஸ் ஆன பிறகு நான் ஒரு கட் ஆஃப்க்கான மொத்தமாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நம்ம டக்குன்னு எதுவும் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஸ்டார்டிங் 5 டேஸில் உள்ளது ஓரளவு உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். ஆனால் 5 டேஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஆனால் மொத்த நாள் எடுத்தால் தான்
கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி அக்யூரேட் கிடைக்கும். ஸோ அந்த அக்யூரேட்டாக தான் நான் வந்து ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் இவ்வளோ நாள் வரைக்கும் கேண்டிடேட் நிறைய பேர் எனக்கு கொடுத்துருக்க வச்சு நான் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். முழுக்க இது வந்து ஒன்லி ஃபார் தமிழ் கேண்டிடேட்டை வச்சு மட்டும் தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஹிந்தி சேனல்லேருந்து நான் ஒரு இது கூட நான் எடுக்கலை. ஏன்னா ஹிந்தி சேனலில் சொல்கிறது பார்த்தோம்னா குறைஞ்சது அவங்களுடைய மார்க் சொன்னது எல்லாமே இந்த வருஷம் 110க்கு மேலே தான் சொன்னாங்க. சிலர் தான் ஒரு 70-80 இருந்தாங்க, தவிர்த்து 110க்கு மேலே தான் எங்கள் ஹிந்திக்காரங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஆஃபு. சார் ஃபைனலாக வந்து இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் இந்த வருஷம் நான் ஃபைனலாக ஒரு 20 கொஸ்டின் போட்டிருக்கேன். இது 25 கொஸ்டின் போட்டிருக்கேன் அப்படி நீங்கள் சொல்கிறவங்க இருப்பீங்க. ஸோ நீங்கள் 25 கொஸ்டின் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்டர் தான். 25ல் நீங்கள் 30 வச்சாலுமே எனக்கு தெரியும் இந்த வருஷம் ஓரளவு சேஃபான மார்க் தான். ஆனால் நீங்கள் 20-25 நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டதில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேருக்கு மேலே வந்து 20-25 கொஸ்டின் தான் போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களாம் இந்த வருஷம் வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க் வராது. ஏன்னா நீங்கள் 20-25 கொஸ்டினுக்குள்ளே இருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் எஸ்சி கேட்டகரியில் இருந்து நாமினேஷன் மார்க் வந்துச்சுன்னா ஏன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் வந்து 30 கொஸ்டினுக்கு மேலே போட்டிருக்கீங்க, 30 கொஸ்டின் ரைட்டாக இருக்குன்னா நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நாமினேஷன் மார்க் போட்டாங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஸ்கோர் பூஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆன்சர் கீ வந்து என்றைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ரெண்டாவது வந்து எக்ஸாம் டேட்டு வந்து என்றைக்கு க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் எக்ஸாம் வந்து இன்னும் நடந்துட்டுருக்குன்னு நினைக்க வேணாம். மொத்தத்தில் வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து உங்களுக்கு 12ஆம் தேதியும் மொத்தமாக சொல்லியிருந்தேன். அதாவது 12ஆம் தேதிங்கிறது வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு எஸ்எஸ்சியிலேருந்து வந்து நோட்டீஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் சொன்னேன். ஸோ இப்போ வந்து 7ஆம் தேதியோட எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. 12ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் கீ வரலான்னு இருக்கு. ஆனால் நான் யோசிக்கிற நாள் வந்து 20க்குள்ளே மார்ச் 20க்குள்ளே வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ ஆன்சர் கீ வருது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு 30 கொஸ்டின் போட்டிருக்கீங்க. நீங்கள் ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 30 கொஸ்டின் மேலே போட்டிருந்தீங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதாவது போன வருஷமும் இதே மாதிரி தான். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் கட் ஆஃப் வந்து அனலைஸ் பண்ணும்போது அதே தான் இந்த தான் பார்த்துரு இவ்வளோ தான் நான் போன வருஷமும் நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 55 கட் ஆஃப் சொல்லியிருந்தேன் போன வருஷம். ஆனால் போன வருஷம் வந்தது என்னமோ 48லேருந்து வந்தவங்கள ஃபுல்லாக செலக்ட் ஆகியிருக்காங்க. அதனால் கட் ஆஃப் வந்து எல்லா வருஷமும் வந்து என்னென்னா கூட வருது. ஸோ போன வருஷம் இங்கிலீஷ் தான் நான் வந்து நிறைய பேர் நல்லா எழுதியிருக்கேன்னு தான் நிறைய கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கட் ஆஃப் போன வருஷம் கம்மியாக இருந்துச்சு. இந்த வருஷமும் மேக்ஸிமம் தமிழ் ப்ளஸ் நெகட்டிவான 0.25 இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்னா வேணால் 60 ப்ளஸுக்கு மேலே இருக்கும். ஸோ அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. அப்படியே போனாலும் ஒரு இப்போ வந்து எஸ்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி ஓபிசி இவங்க 2 பேர் தான் என்கிட்ட மேக்ஸிமம் கேட்டது. ஸோ இடபிள்யூஎஸ்க்கு நான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த நண்பர்களுக்கு நான் தனியாக நான் வீடியோ மொத்தமாக உங்களுக்கு நான் ஃபைனலைஸ் பண்ணுறேன். ஏன்னா இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப நான் வைக்க மாட்டாங்க. நான் வந்து இந்த வருஷம் எப்படின்னு தரேன் நான் உங்களை ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 60 மார்க்கும், ஓபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 68 இல்லை 70 இருக்கவங்க. ஸோ தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற மார்க் உள்ளவங்க வந்து சேஃப் தான். பட் நான் அது வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இவங்க தான் என்கிட்ட அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 50 கமெண்ட்டுக்கு மேலே என்கிட்ட தெளிவாக தனித்தனியாக வந்துச்சு. ஸோ அவங்க 2 பேருக்கு நாண்டி தான் தனியாக சொல்கிறேன். ஸோ நான் அவ்வளோதான் நண்பா. நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் வந்து என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெகுலராக வீடியோ பாருங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். எஸ்எஸ்சி ஜிடியில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் என்கிட்ட வந்து கட்டாயமாக நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.